நீ நம்ம வீடியோ நமக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விங் ஃபார் பிரெயின் ராட்ஸ் கேம் தான் கைஸ் ஆட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எப்படி இருக்கீங்க? நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? ஜாலியாக இருந்ததா? கோலி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்ல, ரொம்ப நல்லதுல 68 செமையா ஆடி வின் பண்ணிட்டாரு. அந்த ஜோஷோட இன்னைக்கு நம்ம ஜாலியாக விளையாடலாம் வாங்க. ஓகே கைஸ், இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு அம்மாவுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது ஃபுல் பிரெயின் ராட் கேம்ஸ் தான் ரோப்ளாக்ஸில் போயிட்டுருக்குது. ஸோ இது கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து ஸ்விங் பண்ணி போகணும். ஒவ்வொரு பிரெயின் ராட்டும் நம்மளுக்கு ஒவ்வொரு பர் செகண்ட் ஒரு $6 per second அந்த மாதிரி பண்ணி தரும். நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் போய் ஒரு 1 billion per second வரைக்கும் நம்ம போகணும். அது வந்து லாஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் லெவலா ஸ்விங் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் போகணும். திஸ் இஸ் த கேம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம $0 இருக்கோம். ஓகே, நம்ம ஸ்விங் பண்ணுவோமா? ஸ்பைடர்மேன் டொமீல். நெக்ஸ்ட் இடத்துக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமா? கீழே விழுகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நாட்டார் தலைவா, யூஆர் கிரேட். நான் இந்த பக்கம் போகணும்டா. இப்படி அப்படியே தூக்கி வீசு. கடுப்பேத்தாதீங்களா. ஆமாம், அந்த இடத்துக்கு போக முடியல. நான் எந்த ரோபக்ஸிலோட போனேன். ரோபக்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? காசு தான் வேஸ்ட். கேமுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுக்கக்கூடாது. டொமீல் ஓகே. கீழே விழுந்துடாத. இங்கே என்ன? ஓமைகாட், இதுவே கிடச்சிருச்சு. ஏமா என்ன கிடைச்சிச்சு? பாரு, கேவே கிடைக்குதுமா. கிடைக்குதுன்னா ஓமைகாட், கேனா அதாவது கேனா 1000. 1K அந்த மாதிரியா? அது 241K per second. per second யோசிச்சு பாருங்க. அப்பா இது 300. இன்னைக்கு நம்ம ஆட்டம் தான். ஓமைகாட், லக்கி போல. இந்த கேம் நல்ல கேம் கைஸ், நல்லா இருக்கு. எங்க வர்றேன்னு தெரியல எனக்கு. அம்மா, நம்ம பேஸுக்கு போய் வைக்கணுமா இதை? எனக்கு வேணாம், எனக்கு பிரெயின் ராட் போச்சு. நான் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன். இந்த கேம் எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு தெரில. ஓகே, யாராவது நல்லா இருக்கீங்களா? அச்சோ, மிஸ் பண்ணிட்டேனே. இது நல்லா இருக்கு. குக்கி அண்ட் மில்கி. ஓகே, போலாமா? இப்போ எங்கே போகிறோம்? நம்ம பேஸுக்கு போய் பிரெயின் ராட் வைக்கணும். பிரெயின் ராட்னா என்னடா? பிரெயின் ராட்னா அதாவது ஏதோ ஒன்று கலந்த கலவை. நம்ம உலகத்தில் இருக்க திங்ஸை வந்து கலந்த கலவை. என்னமோ சொல்கிறேன். அதோ இது பாருங்க, இது பேர் குக்கி அண்ட் மில்கி. இதை கொண்டு போய் அங்கே வைக்கணுமா? ஆமாம் இடத்துக்கு. என்னடா அது, ஏதோ அட்மின் அபியூஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்னமோ டெர்மினாலஜி சொல்கிறேன். அட்மின் அபியூஸுங்கிற உங்களுக்கு அதனால என்னன்னு தெரியாது? தெரிஞ்சா தானே. ஆமாம். ஐயோ அப்பா, இப்பயே பரவாயில்லையே. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்குது? எங்கே பார்க்கணும்? மேலே பார்க்கணுமா? 2.29 மில்லியன்மா. 29 மில்லியன் வந்துருச்சு. அதுக்குள்ள இவ்வளோ ஈஸியாக சம்பாதிச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ ஈஸியாக லைஃப்பில் சம்பாதிக்க முடியாதுல்ல. ஆமாம், 1 மில்லியன். ஓகே, டே தம்பி, கீழே இறங்குப்பா. நான் வரல. ரிட்டர்ன்ற போட நான் யாருக்கிட்டா கேட்டேன். அப்பா, அதுக்குள்ளே 4 மில்லியன் சம்பாரிச்சிட்டோம். என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. சும்மா போய் பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வர்றதான் நம்ம வேலை. அவரா இதையும் இது பண்ணியிருக்கோம். அடுக்கு அவ்வளோ முடிஞ்சு.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பறக்க போகிறோம். ஸ்விங் ஸ்பைடர்மேன் ஆக போகிறோம். 3, 2, 1. ஐயோ சில்லி சில்லுன்னு இருக்கு. ஸ்பைடர்மேன் லெட்ஸ் கேமிங் ஆஃப் ஸ்பைடர்மேன். எங்கே ஓடுறோம்? பிரெயின் ராட் எடுக்க ஓடிட்டு இருக்கோம். ஸ்பைடர்மேன் லெட்ஸ் கேமிங் ஆஃப் ஸ்பைடர்மேன். நெக்ஸ்ட் இடத்துக்கே வந்தாச்சு. இங்கே 3% லேக். சில்லி சில்லுன்னு எவ்வளோ ரூபா? மில்லியன் பெர் செகண்ட். 3.4 மில்லியன் பெர் செகண்ட்மா. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோன்னு. ஆமாண்டா. செகண்டுக்கு பெர் செகண்ட் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா? ஐயோ சாமி, இப்படி சம்பாதிக்கிறது ஈஸியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே கடவுளே. எனக்கு இப்படி ஒரு கொடுக்க மாட்டியா? ஆனா இந்த மாதிரி நச்ச லைஃப்ல இருந்தா ஸ்விங் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டா செத்து போயிடலாம். ஸோ அதனால திஸ் இஸ் டூ ரிஸ்கி, நாட் பாசிபிள். ஐயோ என்ன கடவுளே, என்ன இப்படி கொடுங்க. அப்பாடா கிடச்சிருச்சு ஒரு வழியா. ஸ்வாக் சோடா. அப்போ சில்லுன்னு இல்லையாடு? சில்லுன்னு நினச்சேன். பரவாயில்ல, என்னமோ பண்றேன், எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பாருங்க பார்க்க எப்படி இருக்குது? நீங்க 3 கொண்டு வந்து வச்சிட்டியா? இப்ப 2 தான் வச்சிருக்கேன். 3ஆவது கொண்டு வந்து இப்போ ஒன்று வச்சேன். 3ஆவது எங்கம்மா வச்சேன்? இப்போ பாருங்க 2 தான் வச்சு. இதை அப்கிரேட் பண்ணிட்டா இந்த மாதிரி இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. பாருங்க எக்ஸ்ட்ராவாக காசு பண்ணுவாங்க நம்ம. ஸோ இப்போ நம்ம இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு பவர் ஏற்றணும். பவர் ஏற்றினா தான் ஜாஸ்தி தூரம் ஸ்விங் பண்ண முடியும். ஸ்விங் பண்ணி காசு இது ஜெயிக்கிற கணக்கு என்ன வரும்னு தெரியுமா? நம்ம 1000க்கு போனால் தான் அதாவது லாஸ்ட் இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு 1 பில்லியன் பெர் செகண்ட் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் விளையாடணும்? ஆமாம், அது இப்போ பண்ணணும் நம்ம ஒரு கொஞ்சம் நேரம். இது லெவலாக போகணுமா? இப்போ நம்ம விளையாடுறது ஃபர்ஸ்ட் லெவல் இல்லைம்மா, நம்மளோட ஸ்பீடை ஏற்றணும். இப்போ காசு கொடுத்து நம்ம ஸ்பீடு ஏற்றுறோம். ஓகே, ஸ்பீடுன்ற பாருங்க, இது ஏற்றுறோம் ஸ்விங்கிங் கெப்பாசிட்டி. சரி, இப்போ நம்ம பவர் ஏற்றிட்டு இருக்கோம். பவர் ஏற்றியாச்சு. கேரிக்கு எவ்வளோ ரூபாய் கேட்குது? கேரி 10K தானே போட்டேன். 200K தானே போட்டேன். 4 மில்லியன் தானே, 80 மில்லியன் தானே. அப்புறம் இதெல்லாம் நிஜ லைஃப்பில் பண்ண முடியாதுல்ல. எப்படி பண்ண முடியும்? 1 மில்லியன் தானே, 80 மில்லியன் தானே. நிஜத்துலலாம் 10 ரூபா தானே. அதுக்கே வந்து 10 ரூபாயா அப்படின்ட்டு இருப்போம் நம்மலாம். விழுந்துட்டேன் தொக்கடி. இருங்க ரீபர்த் பண்ணலாமா? ஓ ரீபர்த் பண்ணால் காசு ஜாஸ்தி கிடைக்கும். ஓகே, ஒரு ரீபர்த் பண்ணியாச்சு. இப்போ என்ன நெக்ஸ்ட்டு ஸ்விங் பண்ணலாமா? டொமீல் என்னதுரா இது? சோதனையா? டொமேலே பறந்துட்டியா மேலே, ஓடிட்டியா மேலே, இல்லை பறந்துட்டியா மேலே? ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் அவுட் ஆக விரும்பல. நானே ரிட்டர்ன் கொடுத்து நாளை சாக விரும்புகிறப்பா. ரிட்டர்ன் கொடுத்து நான் பாட்டு கிளம்பிட்டே இருப்பேன். ஈசாக் சகோலா. ஈசாக் சகோலா என்னடா? அதெல்லாம் பிரெயின் ராட். நான் பாப்புலர் பிரெயின் ராட்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் புரியாதுமா. நாங்கள்லாம் ஜென் ஜீமா. நீ ஜென் ஆல்ஃபா. எனக்கு கடுப்பேத்த இவங்க இப்படியெல்லாம் சொல்லி எனக்கு கடுப்பேற்றக்கூடாது தான். உங்க அக்கா தான் ஜென்சி, நீ ஜென் ஆல்ஃபா. நான் ஜென்சி. ஜென் ஆல்ஃபாடா. நான் ஜென்சி. 2014 எல்லாம் ஜென் ஆல்ஃபா. அடுத்த ஜெனரேஷன் நீங்கெல்லாம். நான் ஜென்சி. ஜென் ஆல்ஃபாடா நீ. நான் ஜென்சி. நீ அதுக்கு அடுத்த ஜெனரேஷன். நான் ஜென்சி. அட போடா. நான் ஜென்சி தான்மா.
நீ 2014 2013 வரைக்கும் தான் ஜென்சி. 2014 வந்துட்டு ஜென் ஆல்பா. நான் ஜென்ஜி. அட போடா. நான் ஜென்ஜினா ஜென்ஜி தாம்மா. என்னமோ பண்ணப்போ. டொமீல். பால்ஸ் அழகா விடுது. டொமீல். என்னம்மா டிவியை பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கேமை பாருங்கம்மா. கேமை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ. ஆனா நீ எங்கேயோ சுத்தி 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 விளையாடுற. ஆனா அது மாதிரி சுத்தி சுத்தி விளையாடுறது நல்லா இருக்கும். நம்மளுக்கும் ஒரு கயிறு கிடைச்சி ஜாலியா அப்படி சுத்த முடிஞ்சா ஜாலியா தான் இருக்கும். ஆனா கையை உடஞ்சிருமோ நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஜாலியா இது மாதிரி விளையாடுனா சும்மாவா. ஐயோ வெயிட் பண்ணுமா வெயிட். யார் பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற மகனோ. நான் உங்க பையன்தான். அதுக்கப்புறமும் இப்படி சொன்னா நான் உன்ன சொல்லல, அதுக்குள்ள தொங்கிட்டு இருக்கிறான்ல அவனை சொல்றேன். அவன் நான் தாமா அவன். அவன் தாமா நானு. நான் தாமா அவன் தாமா நானு. சரியா போச்சு போ. இங்க நிறைய 2-3 பேர் இருக்கிறானுங்க. யார் அது? ஓப்பா 3.5 பில்லியன்மா. நம்ம இது தூக்கி போறியா நீ? ஆமா பின்ன பில்லியன் கணக்கில் சம்பாதிக்க முடியுதுல்ல. இருங்க இன்னும் ஏதாவது எடுத்துக்கலாம். ஓ அப்பா இப்படி சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இப்படி பணமா வந்து கொட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும். டப்பா டப்பா பில்லியன் ஏதாவது இருக்குதா? மில்லியன் தான். டப்பா பில்லியன் இருக்குதா? டப்பா 65 மில்லியன்லாம் எங்களுக்கு வேணும். மில்லியன் தான் எங்களுக்கு வேணும். சரி பில்லியனே இல்லை. நீங்களாம் லூசர்ஸ். எஸ் ஏய் ஏய் இந்த பிரெயின் ராட் என் தலையை மறைக்குது. ஐயப்பா ஓகே இதை தாண்டியாச்சு. இந்த இடம் கொஞ்சம் இதுதான். ஐயப்பா இன்னும் ஒரு இடத்த தாண்டினா முடிஞ்சு. எங்க போய் இறங்கியாச்சா? ஐயப்பாடா இடத்துக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வர்றோம். இங்கே வந்து நம்ம வந்து இதை ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணலாம். ஈஷாக் சக்கோலா அதுதான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டால்பாடி ஃபெரோ. என்னடா பேர்? டால்பாடி ஃபெரோ. வாவ் யப்பா நீங்களாம் அல்டிமேட்ரா. பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சு கொடுத்து 100 பில்லியன்மா. 100 பில்லியன் சம்பாதிச்சிட்டோமா? ஃப்ளோர் ஏன்னாலாம் பில்லியனர்ரா. ஏன்டா என்கிட்டே வந்துட்டு 10 மில்லியன் மட்டும் கேட்குறேன். 100 பில்லியன் சம்பாதிச்சிட்டோம்ல. ஜாலியாக விளையாடிட்டு இப்போ ஜாலியாக ஒரு பார்ட்டி பண்ணலாமா? பார்ட்டி எனக்கு வேணும் இப்போ பார்ட்டி. ஓகே திரும்ப போய் பில்லியன் கணக்கை சம்பாரிச்சிட்டு வந்துடும். இப்போ பில்லியன் டே போடா. ஏன்டா நீ வேற. இதை வந்து இந்த பக்கம் போய் திரும்ப எடுத்துட்டா பில்லியன். நம்ம 1 ட்ரில்லியன் எடுக்க பார்க்கலாமா? எடுக்கலாம். இருங்க இதையே அப்கிரேட் பண்ணாலே 1 ட்ரில்லியன் ஆயிரும்ல. அப்புறம் நம்ம ஒன்று சூப்பர். இப்போ என்கிட்ட மிச்சம் 1 பில்லியன் தருது. ஆனால் இப்போ இப்படி ரன் பண்ணனா வச்சுக்கோங்களேன் 200 பில்லியன் வந்துருச்சு. திரும்ப ஒரு ஓட்டம் ஓடணுன்னா 300 பில்லியன். திரும்ப ஒரு ஓட்டம் ஓடணுன்னா 400 பில்லியன். திரும்ப ஒரு ஓட்டம் ஓடணுன்னா 500 பில்லியன். திரும்ப ஒரு ஓட்டம் ஓடணுன்னா 600 பில்லியன். திரும்ப ஒரு ஓட்டம் ஓடணுன்னா 600 பில்லியன். திரும்ப ஒரு ஓட்டம் ஓடணுன்னா 700 பில்லியன். திரும்ப ஒரு ஓட்டம் ஓடணுன்னா 800 பில்லியன். திரும்ப
ஒரு ஓட்டம் ஓடி பார்த்தனா ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அவ்வளோதான் 1 ட்ரில்லியன் இப்படி எல்லாம் இருந்தா ஈஸியா பில்லியனர்லாம் இல்லம்மா. ஒரு பிரெயின் ராட் எடுத்துருவோம் எதுக்கு ஒரு ஆசைக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிடணும். நம்ம லெவலெல்லாம் அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு தான் 100 ட்ரில்லியனே இருக்குது. அப்புறம் என்ன ஆச்சு? ஏடா இவ்வளோ கம்மியாக கேட்குறேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்க வேண்டியதான்ற. சொல்லி கொடுத்தீங்க. நாங்கள்லாம் ட்ரில்லியனிஸ்டா. ஆமாம், சரியா போச்சு. ஐயோ திரும்ப பில்லியன் கிடக்குதா இருக்குது. திரும்ப 600 பில்லியன் சில்லரை கொண்டு வந்துட்டோம். இப்போ திரும்ப 700. இப்போ அடுத்த ஓட்டம்னா 800. திரும்ப இன்னொரு ஓட்டம்னா 900. இல்லை இன்னும் 900 ஆகலை, ஏன் தெரில. ஓட்ட ஓடு 900. இன்னொரு ஓட்டம்னா ட்ரில்லியன் வந்துடும். அப்படிதான் ட்ரில்லியன் மாற்ற முடியாது. முடியாது, தள்ளுடா தள்ளு. இதெல்லாம் இப்போ அப்கிரேட் பண்ணிகிட்டே போவோம். நெக்ஸ்ட் பவர் ஏற்றியாச்சா? நெக்ஸ்ட்டு போவோமா? போலாம். ஐயோ நான் லூஸ் மாதிரி விழுந்துட்டேன். நான் எங்கடா ரிவைவ் பண்ணேன்? நான் ரிட்டனே வந்துட்டேன்டா சிங்க் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏ அப்பா பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் பறந்துட்டு வந்துட்டு. அப்பா ஏமா ஒரு ஸ்விங்கே போதுமா இந்த ஏரியாவில் தாண்டி? ஐயா அப்பா ஏம்மா என்ன ஸ்விங்கு. ஏன் அங்கேருந்து பொம்மைலாம் எடுக்கல? நம்ம இன்னும் தூரம் போக பார்ப்போம். ஐயோ சரியான என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியுங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஐயோ கீழே விழுந்திருப்பேன் இந்த நேரத்துக்கு. டே நான் கேட்கவே இல்லைடா, நான் உன்கிட்ட கேட்கவே இல்லைடா. நான் ஜம்பே பண்ண மாட்டேன். இங்கே எவ்வளோ இருக்குது? ஏன்னா மில்லியன் தான் இருக்குது. இவ்வளோ தூரம் தாண்டி வந்தது வெறும் ஓகே நீங்கள் வாங்க என் கூட, நீங்கள் வாங்க. இன்னொருத்தருக்கு யாராவது இருக்கீங்களா பில்லியன் கணக்கில் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்க? ஃப்ரீயாக சம்பாரிச்சு கொடுத்தா 9.8 ட்ரில்லியன் மம்மி. 9.8 ட்ரில்லியன். இந்த மாதிரி நிஜ லைஃப்ல நீ சம்பாதிச்சு கொடுத்தேன்னா பரவாயில்ல. பார்ப்போம். ஏமா யூடியூப்லேயே சம்பாதிக்கலாமா? ஓ ஜாலியாக சம்பாதிக்கலாம். என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் 1000 தாண்டணும். 1000 தாண்டா உடனே மில்லியன் காசு வந்துருமா? என்னடா 1000 தாண்டா 500 ரூபா கொடுக்குறானுங்க, அவ்வளோதான். அதுவும் எதுவும் உண்மை தாங்க. ஆனால் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ஒரு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் உங்களுக்கு. அப்படியா? ஆமாம், அவங்களாம் மாதத்துக்கே நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கட்டும் ஆனால் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அதில். ஆமாம், ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ. இதை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டு போயிடணும் கடவுளே. அஜித்தே ஜெயிச்சாயா? ஓ கொண்டு போய் சேர்த்துட்டியா? இன்னும் 2 லெவல், அது முடிச்சிட்டா போயிடலாம். டேய் நான் கேட்டேன் ஒன்று. அப்பா ஓ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு ஜம்ப்பு. இறங்கிட்டோமா? ஏ முடிச்சிச்சு ஒரு வழியா. இப்போ வந்து போய் வச்சுட்டா ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரில்லியன் கணக்கு சம்பாதிக்க போகிறவங்கள வச்சுருவோம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 88 பில்லியன் ஒரு செகண்ட் சம்பாதிக்கிறவங்க. ஓ மை காட், இப்போ பாருங்க 100 ட்ரில்லியனே வர வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓ மை காட், நிஜமாவே 100 ட்ரில்லியன் வந்துருச்சுவா. அப்படியா? சூப்பர்ரா. மா
பாருங்க. சரி நெக்ஸ்ட் பார்ட்டி தான். ம். பெரிய பார்ட்டி, பிக் பார்ட்டி. ஓ மை காட். ட்ரில்லியன் எல்லாம் இருந்தா எங்களை எங்கெல்லாம் கூட்டு போவ? ட்ரில்லியனா? நான் வந்து அவுட் ஆஃப் தி யூனிவர்ஸ். இப்போ பாருங்க, ஒரு ஓட்டத்தை இருங்க அதே ஓட்டத்தை திரும்ப ஓடினா நம்மளுக்கு வந்து என்ன இதாகும்ல, அது பேர் என்ன, இது 1 குவாட்ரில்லியன் இல்ல. 1 குவாட்ரில்லியன் பார்க்கலாம். டிங் 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 டிங். இப்போ 800 ட்ரில்லியன் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயோ என்னடா, இப்படி இந்த பக்கம் போயிட்டுனா நெக்ஸ்ட் 800 ட்ரில்லியன் இருக்கா. அடுத்தது 1 குவாட்ரில்லியன் அடிக்க போறேன்னு நினைக்கிறேன். அடிங்க செமையா அடிச்சாச்சு. 1 குவாட்ரில்லியன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்ட் 2 கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹேவ் ஃபன் கைஸ். வெட்னஸ்டேயோட எக்ஸாம் முடியுது மிருத்வனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக நிறைய விளையாடலாம், நிறைய பார்க்கலாம், நிறைய போஸ்ட் பண்ணலாம், நிறைய என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் கைஸ், டெய்லி ஒரு வீடியோ வர ட்ரை பண்ணுறேன் கைஸ். Bye guys. Bye from Britwin and my mom. மொபைலை கட்டிட்டேன்.